காலங்காத்தாலே ஸ்கூலில் வச்சு என்டாங்களை சாவடிக்கிறீங்க. இது வேற சிப்ப. மேக்ஸா டெஸ்ட்டுக்கு வேற படிக்கவே இல்லையே. சித்தி, என்னடா? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல சித்தி. ஏண்டா? வயிறு வலி சித்தி. அது எப்படி எஞ்சோன வயிறு வலிக்கும்? ஏய் வாடா. போலாமா? டேய் டைம் ஆயிடுச்சுடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். டேய் பேக்னு ஒன்று இருக்குதுடா. பேக் எங்கடா? பின்னாடி. பின்னாடி ஒண்ணுமே இல்லையே. டா, என்னடா இது? திஸ் இஸ் மை பேக் டா. என்னடா இதுல ஒண்ணும் இல்ல? அதான் என் பேக். என் பேக்குடா. எதுக்குடா தூக்கி போட்ட? டேய் இது பிடி சார் பார்த்துருந்தானா அது தான்டா பண்ணிருப்பாரு. அதுதான்டா நானும் பண்ணேன். வாடா. என் காஸ்ட்லி பேக்குடா. மச்சான் ஸ்கூல் முடிஞ்சோன்னு எங்கடா போலாம்? முதல்ல ஸ்கூலுக்கு போலாம்டா. அதுக்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சோன்னா எங்கே போகலாமா? இல்லை மச்சான் புதுசாக ப்ளே ஸ்டேஷன் கடை தந்துக்கிறாங்க, அங்கே போய் ஆடலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே அஷ்டே நீ. அதுக்கு ஸ்கூல் முடிஞ்சு தான் போகணும் கூட அவசியம் இல்லை மச்சான். அப்புறம் ஸ்கூலில் லீவ் போட்டு கூட போகலாம். நீ மட்டும் அடிக்கலாம், அப்புறம் ஆடிக்கூடாதா? நீ அடிக்கணுமா? அடிச்சுக்கோ தேவா, அடிச்சுக்கோ. எதுக்கு இந்த சைடு போற? இந்த பக்கம் போனா என் ஆளு கடையில் கண்டதை சாப்பிட்டுன்னு இருப்பா. அதை அப்படியே பாப்பண்டா. அவ தின்றதியா? என் ஆளடா. லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏய் எதுக்குடி இப்படி இடிக்கிற? ஏய் எதுக்கு இப்படி ஓடுற? ஆமா ஸ்கூல் இந்த பக்கம் தானே இருக்கு. நீ என்னதுக்கு ஆப்போசிட் சைடுல ஓடிட்டு இருக்க? மேக்ஸ் சார் ஹோம்வொர்க் கொடுத்தாருல, அதை முடிச்சிட்டேன். ஆனா அந்த நோட்டு மறந்து வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன்டா. அதை எடுக்க தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏய் நீங்க எங்க ஓடுறீங்க? நீங்களும் நோட்டை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டீங்களா? நீயாவது ஹோம்வொர்க்கை முடிச்சு நோட்டை தான் வீட்டுல மறந்த. நாங்களாம் ஹோம்வொர்க்கே பண்ண மறந்துட்டோண்டி. அதுக்கேண்டா ஓடுறீங்க? ஏய் எப்படியும் அந்த சாரு ஹோம்வொர்க் முடிக்கலனா அட்டெண்டன்ஸும் போட மாட்டா, முட்டியும் போட வைப்பான். எதுக்கு? அதுக்கு நாங்க இப்ப கட்ட சொன்னச்சுக்கோயேன். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்ச மாதிரி ஆச்சு, பனிஷ்மெண்ட் இருந்து தப்பிச்ச மாதிரி ஆச்சு. சரியா? வரும் சார் கேட்டதா சொல்றீங்க. கட்டடிக்க போறீங்களா? அட பாவிங்களா. ஹாய் சித்தி. என்னடா மணி 12 தான் ஆகுது, அதுக்குள்ள வந்துட்ட? அதுவா சித்தி, இன்னைக்கு ஸ்கூல்ல மேரத்தான் போட்டி வச்சாங்களா, அதுல கலந்துக்காதவங்கலாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன் நீ எல்லாம் கலந்து கூடாதா? நீ வேற சித்தி, அடிக்கிற வெயில்ல மேரத்தான்லாம் போய் ஓடிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம எப்பவுமே சில்லு. ஓகே அது சரி. உடனே சாப்பிட வேண்டியது, போய் தூங்க வேண்டியது. அவ்வளவுதான். வழக்கமா தானே பண்றேன், அதே தான் இன்னைக்கும் பண்ண போறேன். வரட்டா? இருடா உங்க அம்மா கிட்ட சொல்றேன். நீயோ இரு, நான் சித்தப்பாட்டியே சொல்றேன். வருது பார் பொறுக்கி. டேய் எங்கடா போய் பொறுக்கிட்டு வர? யாரு? நான் போய் பொறுக்கின்னு இருக்கேனா? ஆமா 12 மணிக்கே ஸ்கூல் விட்டுருச்சுல, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? ஸ்கூல்ல 4 மணிக்கு தான் விடுறாங்க. உங்க வீட்டுல இருக்காரு உங்க வீட்டு பிள்ளை, அவரு தான் 12 மணி கட்டடிச்சுட்டு வீட்டுக்குள்ள பூந்துன்னு இருக்கிறாரு. நான்லாம் 4 மணி ஸ்கூல் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டு பையன் மாதிரிலாம் இல்லை நான்லாம் ஜென்டில்மேன். வரட்டாட்டி? அப்படியே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சிருவான் பாரு. போடா. ஆண்டி உங்களுக்குலாம் ஆன்சர் சொல்லணும் அவசியமே கிடையாது. சித்தி ஸ்நாக்ஸ் எங்க? அழுங்கடா மாப்பிள்ள, உன்னை பத்தி தான் பெருமையா பேசின்னு இருக்கேன். வா. இந்திரா பேர் எங்க பண்றான்? சித்தி சித்தி நான் மட்டும் கட்டடிக்கல சித்தி, அவனும் தான் கூட கட்டடிச்சான். அவன் ஊர் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து போய் சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். ஹலோ எங்க வீட்டுல சித்தி இருக்காங்க, அவங்க கையால தான் தொடப்பு கட்ட அடி வாங்குவேன். உங்ககிட்ட எல்லாம் வாங்க முடியாது. எங்க சித்தி வாங்கு ப்ரோ, எங்க சித்தி சூப்பரா அடிப்பாங்க. வாங்க சித்தி சித்தி என்ன சித்தி அடிக்கிற? அவனும் அடி சித்தி. உள்ள அடிபட்டவனா இல்ல. ஸ்கூல கட்டு அடிச்சு என் காலை உடைச்சி நடக்க சொல்லுகிற உலகம். நீ ஏண்டா கால்ல அடிபட்ட மாதிரியே நடக்கிற? கட்டையில அடிச்சுக்கிட்டேன்டி. எது தொடப்பு கட்டையில? உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல கட்டை அடிப்பியான்னு எங்க சித்தி கட்டை எடுத்து காலில் அடிச்சுட்டாங்கடி. உன்னை யாரடா கட்டடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போக சொன்னா? ஆமா நீ இது வரைக்கும் பசங்க கூட தானே கட்டடிச்சிருக்க. ஆமா. ஒரு பொண்ணு கூட கட்டடிச்சு பார், அப்பதான் நீ மாட்டிக்க மாட்ட. அதுக்கு கட்டடிக்கிற பொண்ணுக்கு நான் எங்கம்மா போறது? அதான் நான் இருக்கனேடா.
நீயா ஆ, உன் கூட சேர்ந்து பிட் அடிச்சாலே மாட்டிப்பேன் இதில் அப்போ நீ என்ன நம்பல. சப்போஸ் மாட்டிக்கிட்டா அதெல்லாம் மாட்டிக்க மாட்டடா. நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. இங்க அதான் பார். என் பயமே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. என்னது? பொன்னை நம்பினோர் கைவிடப்படார். சரி வா. அப்பா வரலாம். அடிபொலி ஆயிட்டு உண்டு. நல்லா இருக்குல்ல ஐஸு. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். வெண்ணிலாவா? ம். அது யாரு? ஐஸ்கிரீம். ஓ ஓகே. சி பாவம், முத்து மட்டும் ஸ்கூல் போயிட்டான். நம்ம கூட இருந்திருக்கலாம். அவன் தலையெழுத்து, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏய் அங்கே பாரு, அங்கே ஒருத்தர் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் பார்க்க நம்ம மேக்ஸ் அது மாதிரி இருக்காரு பாரு. டேய், அது மேக்ஸ் சார் மாதிரிலாம் இல்ல. மேக்ஸ் சார் தான். ஆமா, நல்லா பாரு. அவனே தான். இப்போ என்ன பண்ணுறது? ஓடிடுவோமா? மாட்டிப்போமே. இப்போ மட்டும் நம்மளை கூட ப்ரைஸ் அடி கொடுக்க போறாரு. ஐயோ கேஷுவலாக எங்கே கிளம்பிடல. வா வா. ஏய் சரி வா, ஓடிடலாம். வாங்க இங்க. போச்சு போட்டாண்டி. கேஷுவலாக போவோம். கம் ஃபாஸ்ட். அதான் சார். இங்கே பேர் அந்த ஆளுக்கு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். எதுவும் பதறாமல் பதில் சொல்லு. ஓகே. ஐயோ கண்ணாடி முறைச்சிட்டே இருக்கானே. மணி 10 தான் ஆச்சு. மார்னிங்கே சொல்லிடுறேன். மார்னிங் சார். 2 பேரும் ஸ்கூலுக்கு போகாம கட் அடிச்சிட்டு இங்க என்ன பண்றீங்க? சார் கட்டலாம் அடிக்கல சார். ஆக்சுவலாக என்ன நடக்குது? நான் ஸ்கூலுக்கு போலாம் தான் சார் சொன்னேன். அவன் தான் கும்தலக்கடி கும்மாவா, ஸ்கூல் பசங்க நான் சும்மாவா, கட் அடிச்சாதான் மாசு, மற்றவங்களும் சார், லூசு இல்ல சார், நினைங்க சும்மா கூப்பிட்டு வந்துட்டான். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, பொன்னை நம்பினோர் கைவிடப்படார். துரோகி. ராஸ்கல். ஏய் ஆ. கிட்ட வா. சொல்லுங்க சார். நல்லா படிக்கிற அது இதுன்னு சொல்லி கட் அடிச்சிட்டு கூட்டு வந்து ஊர் சுத்த வைக்கிறியா? அவ பொய் சொல்றா சார். ஏய். பாருங்க சார் அவ மூஞ்ச. அரஞ்சனா. நீ ஸ்கூலுக்கு போ, நான் பாத்துக்கறேன். போ. சார் 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 அழுவாம போ. சார் சார் சார். ஏய் அங்கடா சார் சார் அவள பாருங்க சார். அவள வெறுப்பேத்துறா சார் அவ. ஆ. சார் 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 கட் அடிச்சு சார் சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க மட்டும் கட் டெஸ்ட் பார்க்கல சார் பண்றீங்க. ஏய் கைஸ், தர்க்கு. நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள்ல நம்ம மேக்ஸ் சாரோட பீரியட் 2 பீரியட் இருக்கு. ஆமா. ஆமா, சோ இந்த 3 நாள்ல நம்ம 3 பேரும் ஒரே டைம்ல லீவ் போட்டோம்னா நம்ம 3 பேர் மேலயும் சந்தேகம் வரும். கரெக்ட். சோ ஆளுக்கு ஒரு நாள் பகிர்ந்து போய் லீவ் போட போறோம். நீ என்ன சொல்லி லீவ் போட போற? நான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி லீவ் போட்டுறேன். நீ மச்சான் பயங்கரமா தலைவலின்னு சொல்லிடுறேன் மச்சான். சூப்பர்டா. அப்ப நான் என்ன சொல்லி லீவ் லேதின்னு சொல்லு போடுறது? மச்சான். இடியட்ஸ், 3 பேருமே 3 நாள் தொடர்ந்து லீவ் போட்டா நம்ம 3 பேர் மேலமே சந்தேகம் வந்துரும். கரெக்ட் கரெக்ட். சோ சோ நீ ஸ்கூல் போயிடு, நாங்க 2 பேரும் இந்த வாட்டி லீவ் போட்டுறோம். இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா பிளான் சொன்னது நானு. மச்சான் இவன் நம்ம டீமுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. நீ நானும் லீவ் போட்டுடலாம். இப்ப எப்படியாவது போட்டோம். மச்சான் எனக்கு மொய்மா சொல்றதா கட்டுன்னு தோணுது. பச்சோந்தி. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஒண்ணும் புரியாது மச்சான். ஏய், பேசாம ஒன்று பண்ணுவோம். நான் சொன்ன இந்த பிளான் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு 3 பேரும் லீவ் போடுவோமே. 3 பேர் மாட்டாலும் பிரச்சனை இல்லை. இது ஓகே. ஓகே பார்த்து வரேன்டா. ஓகே ஓகே வா. ஐயா அம்மா, விஷயம் தெரியுமாடி? என்ன விஷயம் தெரியுமாடி? ஏ லூசு, சொன்னா தண்டா தெரியும். என்ன விஷயம்? நம்ம சுரேந்தர் இருக்கான்ல, ஆமா. சூசைட் பண்ணி போறானாடி. சூசைடா? ஆமாடி. அவன் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு வந்து 1 வாரம் ஆகுதா. ஐயோ, சரி வா வீட்டுக்கு போய் வா பார்க்கலாம். வா வா வா. என்ன அம்மா சுரேனுமா. சுரேந்தருக்கு? சுரேனுக்கு சுரேனு. போ. எருமை எருமை போ. மைமா வா ஈரம் சீக்கிரம். வாங்குது. இது வேற. டேய் சுரேந்தர்,
மச்சான் வா. ஏய் தூர இடி இடி. மச்சான் இறங்குடா. ஏய் காதலுக்காக சாகணும்னா இங்க யாருமே வாழ முடியாதுடா. ப்ளீஸ்டா சுரேந்தர் இறங்குடா. ப்ளீஸ்டா இறங்குடா. மச்சான் காதல் ஒண்ணு செடியில பூக்குற பூ இல்ல மச்சான். என்னடா டேல இருக்குது? யாரா உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்தா? நான் ஃபேன் தொலைக்க வந்தேன்டா. ஃபேன் தொலைக்க வந்தியா? சிக்கில இருங்க. இது வேற. அப்புறம் எதுக்குடா புடவை மேல? எங்களுக்கு என்ன நினைக்க தோணும்? என்ன தோணும்? அது ஒரு பழைய புடவை. எங்க அம்மா ஃபேன் தொலைக்க சொல்லி கொடுத்தாங்க, தொலைச்சிட்டு இருக்கேன். அப்போ சாவலியா? இதுக்காக என்ன அவ்வளவு அவசர அவசரமா கூப்பிட்டுட்டு வந்த? இது கடை என்ன கில்லரி கூட்ட? ஓ நான் பிரேக்கப் ஆயிட்டு அந்த ஃபீலிங்ல சூசைட் பண்ண வந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த பிரேக்கப் ஆனா சூசைட் பண்றது, கையே இருக்கிறது, கழுத்த இருக்கிறது இதெல்லாம் என் அக்கராதிலே கிடையாது. அதே மாதிரி இந்த பிரேக்கப் ஆனா சாப்பிடாம இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட பேசாம இருக்கிறது இதெல்லாம் என் கதையில கிடையவே கிடையாதுடா. டேய் செம்மடா. யா இட்ஸ் ஓகே தேங்க் யூ. மச்சான் உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ எங்க போய் முடிய போகுது? ஆனா இப்பெல்லாம் பேசுறது எனக்கு ஆசை தானே மச்சான். விட்டு போயிடாடா. என்னடா இவ்வளவு நேரம் மாசா பேசுறேன்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி தமாஸ் ஆயிட்ட. சீரியஸா பேசுற சிலம்பரசன் இல்லடி சுரேந்தரடி. மச்சான் அந்த பஞ்சு வேணாம் மச்சான்.